அப்பா அதை பற்றி தான் பேசணும்னு வெயிட் பண்ணேன். சொல்லு. நான் ரயில்வே வேலையை விட்டுலான்னு இருக்கேன். என்னால் ரெண்டையும் சமாளிக்க முடியல. ஒன்று நான் ரயில்வேல ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா கிரிக்கெட் ஆடணும். கிரிக்கெட் ஆடினா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நோட்டீஸ் வந்துருச்சு. அதனால தான் இப்போ என்னோட மொத்த ஃபோக்கஸும் கேமில் இருக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். மற்றது அப்புறம். இப்போ எனக்கு கிரிக்கெட் தான் வேணும். வயசானதுக்கு அப்புறம் கிரிக்கெட் எல்லாம் ஆட முடியாது. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? காலம் பூரா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க முடியாது. எனக்கு இன்னொரு வேலை நிச்சயமா கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படி எல்லாத்தையும் நீயே யோசிச்சு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட எதுக்காக கேட்குற? உனக்கு என்ன தோணுதோ அப்படி செஞ்சுக்க. நீங்களே இப்படி பேசினா எப்படி? நான் கரக்பூரில் ஜாப் செக்யூரிட்டிங்கிற விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுப்பா. அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கடைசியாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு வருஷத்தில் எனக்கு எந்த சான்ஸும் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி. நீ வேலையை விட்டு தப்பு பண்ணிட்ட மாகி. அப்பா இல்லை